மேடம் என்ன மன்னிச்சிருங்க மேடம். உங்க புருஷன் அடிச்ச கொன்றுவார் மேடம். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க மேடம். மன்னிக்கிறதா? யார் அந்த பொண்ணு? நான் கட்டிக்க போற பொண்ணு மேடம். அவளுக்கு இந்த மாதிரி ஒரு அசிங்கத்தை நீ பண்ணுவியா? இல்ல உன் குடும்பத்துல இருக்கிற பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி செய்வியா? எப்படா ஒரு பொண்ண பொய்யான அவதூறு சொல்லி அசிங்கப்படுத்தின? மனசாட்சியில உனக்கு? என்ன மன்னிச்சிருங்க மேடம். பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் நான் பண்ணேன் மேடம். பணத்துக்கு ஆசைப்பட்டியா? பணம் கொடுத்தா என்ன வேணா செய்வியா? அவன் பண்ணுவான். அவன் என்ன வேணா பண்ணுவான். மனுஷனா அவன். டேய், என்ன ஸ்கூல் போட்டோக்கு போஸ்ட் கொடுக்க பண்ணிட்டு வாடா வாடங்க. ஒன்னு இழுத்து வந்து வேலையை போச்சு. வாங்க வா வந்து ஒழுங்க. இங்க நில்லு நில்லு நில்லு, இப்படி நில்லு. அஞ்சலிமா, அக்கம் பக்கத்துல துளசி பத்தி தப்பா பேசிட்டாங்களே, யாருமா அது? இங்க இருக்கிறவங்க எல்லாருமே பேசினாங்க மாமா. இவங்க எல்லாருமே வா? ஆமா, இவங்க தான். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? வாய் நம்ம இருந்துச்சுன்னா ஏதாவது வாங்கி மென்னுனே இருங்க, புரியுதா? வாய்க்கு வந்தபடிலாம் பேசிட்டு கூடாது. உங்க பொண்ணு இப்படி தான் பேசுவீங்களா? உங்க எல்லாத்துக்கும் ஒரு பொழுதுபோக்கு வேணும். ஒன்று வீட்டுக்கு வெளியே வந்து அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு இருக்க வேண்டியது, இல்லை டிவி சீரியலை பார்த்துட்டு அதில் இருக்கிறவங்கள திட்டிட்டு இருக்க வேண்டியது. இல்லைனா எவனாவது ஒருத்தன் ஏதாவது ஒன்று சோசியல் மீடியாவில் போட்டானா, ஹே பாச்சாடி அவன் அப்படியா, இவன் இப்படியா, இவன் லொப்படியா, எதுவுமே தெரியாம நாக்கு மேலே பல்ல போட்டு கண்ணா அப்படின்னான்னு பேச வேண்டியது. தப்பு செய்கிறவங்களாம் நல்லபடியாக உயிரோட தான் இருக்கிறாங்க. ஆனால் தப்பே செய்யாமல் உங்களை மாதிரி ஆளுங்க வீண்படி போட்டு அவமானப்பட்டு அவமானம் தாங்க முடியாமல் தற்கொலை பண்ணி செத்து போனவங்க எத்தனை பேர் தெரியுமா? எங்க அவன்? டேய் புல்டோசர், வாடா இங்க. வாடா வாடா. இப்போ சொல்லுவான், நடந்தது கரெக்டாக சொல்கிறா பார்க்கலாம். எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. டேய் ஒரு நிமிஷம். டேய் தலைவா, வீடியோ எடுறா. சரி. ஏன் நீ மட்டும் வீடியோ போடுவேன், நாங்கள் போட மாட்டோமா? ஏடுறா. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. துளசி மேடம் எந்த தப்பும் பண்ணல. நானும் இவ்வளவு சேர்ந்து தான் எங்களை மாட்ட வச்சோம். அவங்க கிட்ட ஒரு பொய்யை சொல்லி கோயிலுக்கு வர வச்சோம். சரி, அவங்கள பத்தி எவிடன்ஸ் கொடுக்கறேன்னு சொன்னீங்கல்ல, எங்க? இல்லக்கா, இப்போ கையில இல்ல, என்னோட ரூம்ல இருக்கு. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். நான் செஞ்சது பெரிய தப்பு. ஈஸ்வரமூர்த்தி ஐயாவோட குடும்பத்தை கொல்ல பார்த்த அந்த கணக்கு புள்ள தான் என்ன அந்த வேலை செய்ய சொன்னாரே.